நேத்து ரொம்ப சோதனையா போயிருச்சுங்க. காரணம் என்னன்னா, நம்ம சாம்பார் பூசணி வந்துட்டு இந்த காட்டுல நட்டுருந்தோம். ஆனா, சாம்பார் பூசணி 2500 நாத்து வந்துட்டு பத்தாமயே போயிருச்சு. சரின்னு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, பக்கத்து தோட்டத்துக்காரர் இருந்த ஒரு அண்ணன் வந்து, "நம்மளது வெங்காயம் போட்டது மிச்சம் இருக்குது. வேணுனா எடுத்துக்கோ. அது சும்மா தான் இருக்குது. அ எடுத்து கொட்டலான்னு தான் இருந்தோம். ஏன்னா, ஆல்ரெடி அது 15, 20 நாளுக்கு மேலே ஆயிருச்சு." அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, அதில இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் தூரி ரெடி பண்ணி அந்த 3, 4 பெட்டுக்கு தான் வந்துட்டு பத்தாம இருந்துச்சுங்க. அதுக்கு பூரா வந்துட்டு வெங்காயம் நட்டுறலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். சரி வீட்டு செலவுக்காகவும், கடைசிக்கு ஒரு 2, 3 மூட்டையாச்சுன்னா, இங்கேயாவது எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு காலையில நானும் அம்மாவும் சேர்ந்து நடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அது என்ன 3 பெட்டு தானே நம்மளே நட்டுறலாம் அதையும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெட்டுக்கு வந்துட்டு 3 அடி பெட்ட அத கன்வெர்ட் பண்ணிட்டோம். அந்த 6 அடி பெட்ட வந்துட்டு நடுவுல வந்து வாய்க்கால் பிரிச்சு 3 அடி பெட்டா மாத்திட்டோம். அதுக்கப்புறம் சரி இத மட்டும் ஊன்னா பத்தாதுல்லங்க. வெண்டை விதையும் சேர்ந்திருந்தது. வெண்டை விதைய அப்படியே 1 1/2 அடிக்கு 1, 1 1/2 அடிக்கு 1 நட்டு விட்டுட்டோம்னா, அதுவும் வந்துரும். கடைசிக்கு நம்ம கை செலவுக்கு வாரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அந்த 3 பெட்டுக்கு மட்டும் அளவா வெண்டை வந்து விதை வந்துட்டு இருந்துச்சு. சரி இருக்கிற வெண்டை விதையெல்லாம் ஊனி விட்டுறலாம். ஏன்னா இது இருந்தாலும் வந்து புழு கிழு ஏதாவது புடிச்சு பூச்சி கூட ஏதாவது கட்டி அது வேஸ்ட்டா போயிரும். கடைசியில எதுவும் முளைச்சும் வராது. அதனால இருக்கிறத வந்துட்டு 1 1/2 அடிக்கு 1, 1 1/2 அடிக்கு 1 இதையும் நட்டு விட்டுட்டேங்க. எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர். நாளைக்கு பார்க்கலாம். டாடா!